ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் எல்மோ கம்பெனியை பற்றி ப்ராடக்ட்ஸை பற்றி இப்போ ஃபியூச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் கிளியராக. நம்ம என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே வாங்க. இப்போ நம்ம பிராண்டிங்கோட இதுதான் விசுவலைசர். இந்த விசுவலைசரில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம அன்பாக்சிங்கில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு வரது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வயர்லெஸ் டேப்லெட் நம்மளுக்கு வருது. ஸோ அதில் நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா பென், ஒரு இன்ட்ராக்டிவ் டச் பேனல் போர்டுக்கான ஒரு பென் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த விசுவலைசரோட நம்மளுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சென்சார் நம்மளுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மோடம் ஒன்று வருது. இந்த மோடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் டேப்லெட்டையும் இந்த விசுவலைசரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மோடம். இந்த டாங்கில் நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுதான் நம்மளுக்கு வியூ காட்டும். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஜி இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க ஜி. ஓகே வியாஸ், இப்போ நான் உங்களுக்கு கிளாஸஸையும் இதில் கண்டக்ட் பண்ண போகிறேன். எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸாக நம்ம இங்கே கண்டக்ட் பண்ண முடியுங்கிறது இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நான் இங்கே ஒரு புக்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த புக்கை வச்சு நம்ம இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் பீரியடில் ட்ராயிங் வரைஞ்சி ஒரு 45 ஹவர்ஸ் கிளாஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா அந்த 45 ஹவர்ஸில் நீங்கள் கிளாஸஸ் ட்ராயிங் வரையணும். அந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்குவீங்க. ஸோ இப்போ நம்ம விசுவலைசரை வச்சு நீங்கள் எப்படி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு இமேஜ் வச்சுருக்கிறேன், ஒரு புக்ஸ் வச்சு. இதில் இந்த ஒரு லைனோட ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த லைனோட ஃபோட்டோஸை நீங்கள் ட்ராயிங் பண்ணி நீங்கள் காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 15 to 10 மினிட்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் ஷெடியூல் வந்து இங்கே மிச்சமாகும். ஏன் அப்படின்னா இந்த விசுவலைசர் மூலிமா, எல்மோ கம்பெனி இந்த விசுவலைசர் மூலிமா நீங்கள் இந்த புக்ஸை வைக்கிறப்போ டேரெக்டாக அவுட்புட் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளே ஆகிறதுல வச்சு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி எடிட்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம காட்ட முடியும். நீங்கள் ட்ராயிங் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த ட்ராயிங் உங்களுக்கு விசுவலைசர் ஆடும்போது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ மார்க்கிங் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே உங்களுக்கு கலர் வைஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் என்னென்ன கலர்ஸ் நம்ம பண்ணலாம், என்ன மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் உங்களுக்கு தெரியும். ஸ்டாப்ஸ் மார்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம், கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செகண்ட் கலர் பிளாக், நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது பிளாக் கலர் இருக்குது. நீங்கள் இங்கே டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. இந்த பிளாக் கலர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே நான் போர்டில் ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கிறது அங்கே டிஸ்பிளேயில் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆப்ஷன். நம்ம டோட்டலாக இங்கே மார்க் பண்ணிட்டீங்க. டோட்டலாக நீங்கள் கிளியர் ஆப்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிளியர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆல் கிளியர் ஆயிரும். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் மறுபடியும் பண்ண தேவையில்லை. மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி அந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஒரு கிளாஸ் ரூம் பீரியட்ஸில் நீங்கள் என்னென்ன எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க். இந்த மாஸ்க் ஆப்ஷனை வச்சு நம்ம ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் கண்டென்ட் வந்து ஈஸியாக மறைச்சி ஹைட் பண்ணி நம்மளால் அடுத்தடுத்த கண்டென்ட் என்ன, ஓகே, ஒவ்வொரு கண்டென்ட்டாக டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு ஹைட் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜில் காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. இந்த புக்ஸில் கண்டென்ட்டில் இருக்கிற லெட்டர்ஸை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி உங்களுக்கு நான் இப்படி காமிச்சிட்ருக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைலைட். எனக்கு மித்த இமேஜஸில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ ஒரு வேர்ட் மேப் காட்டுறீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் மேப்பில் நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸு இல்லை ஸ்டேட் வைஸுனால் நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னா ஒரு 3D வியூவில் காட்டணும் அப்படின்னா மித்த ஏரியாவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஹைலைட்டாக காட்ட முடியும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறீங்க. ஹைலைட்டாக நம்மளுக்கு அது ஒரு இமேஜை வச்சு நான் காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ மித்தது எல்லாமே ஹைடாக தான் இருக்கும். நம்மளுக்கு நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கிளியர் கட்டாக நம்மளால் கிளாஸஸ் கவனிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது, மொசைக் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நீங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குவிஸ் நடத்தும்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜ் என்ன, இந்த இமேஜ் யார் இருக்கா, ஒரு தலைவர்களோட பேர், ஒரு கேபிட்டலோட பேர், இந்த மாதிரி நீங்கள் இவங்களோட தலைவர்களில் யார் அடுத்தது வர அப்படின்னு சொல்லி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இதுலேயே என்ன ஆப்ஷன்ஸ் அடுத்ததில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்த ஒரு அடுத்த டைம் வந்து கிளாஸஸில் வந்து இதே கிளாஸஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட் லீவ் போட்டார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் போட்டாங்கன்னா திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த கிளாஸஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுனால இதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு மெமரி கார்டு 32 GB வரைக்கும் மெமரி கார்டு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மெமரி கார்டை நீங்கள் கழட்டி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க அந்த கிளாஸஸ் நீங்கள் எடுத்த வாய்ஸோ நீங்கள் எடுத்த கண்டென்ட் எல்லாமே அதுலேயே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி என்ன கிளாஸ் பீரியட் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் இதில் காட்டிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸஸை அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸு எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஃபோட்டோஸ் ஆப்ஷனும் இருக்குது, கேப்சர் பண்ணிக்கலாம். இமேஜ் வைஸும் நம்ம கேப்சர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1080 பிக்சல்ஸ்
வரைக்கும் உங்களுக்கு இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸஸ் ஒரு ஹவர் ஃபுல்லாகவே எடுத்தால் கூட திருப்பி மறுபடியும் அடுத்த கிளாஸஸ்க்கு நீங்கள் அந்த கண்டென்ட் எடுக்க தேவையில்லை. சேவ் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை வச்சு மறுபடியும் கிளாஸஸை நேற்று என்ன ஷெட்யூல் எடுத்தோமோ அந்த ஷெட்யூலில் மறுபடியும் இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் விட இங்கே இப்போ இது வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ்டாக வந்துருக்கிற மிஷின் தான் இது. இந்த மிஷின்ஸை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் நீங்கள் எல்லாம் எடிட்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க, எல்லாமே இதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மிஷின்ஸை எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸை 180 டிகிரி வரைக்கும் நம்மளால் மிஷின்ஸ் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 180 டிகிரி வரைக்கும் நான் ஜூமிங் ரொட்டேஷன்ஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். என்ன ஆங்கிளில் நான் திருப்ப முடியும், 180 டிகிரிக்கு என்னால் இந்த ஆங்கிளில் என்னால் ரொட்டேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இருக்கார் அப்படின்னா அவர் சேட் கொண்டு வருகிற ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பில் சேட் ரூம் இருக்குது. அந்த சேட்டை நீங்கள் கழட்ட தேவையில்லை. சேட் மேப்பை கழட்டாமல் ஜஸ்ட் ஜூமிங் சென்ஸ் பண்ணி 12x வரைக்கும் ஜூமிங் இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் கழட்டாமல் நீட்டாக அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரியே வச்சு அவங்க ஜூம் பண்ணி கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியும். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்டிவ் பண்ணி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் டச் பேனல் போர்டை நம்ம அவர் கையில் கொடுத்து அவரை மார்க்கிங் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை மார்க்கிங் பண்ண சொல்லி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால தான் இந்த இப்போ இருக்கிற ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குவாரண்டைன் டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வைக்காமல் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.